கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரட் வச்சு எப்படி அல்வா செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் கேரட் அல்வா ஏற்கனவே போட்டிருப்பேன், கார்ன்ஃப்ளவர் அல்வாவும் ஏற்கனவே நான் போட்டிருப்பேன். இது ரெண்டையும் சேர்த்து அல்வா செஞ்சால் அது என்ன மெத்தடில் இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஏன்னா குழந்தைங்கள்லாம் வந்து கேரட்னால் வந்து நார்மலாகவே சாப்பிட மாட்டாங்க. நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பச்சையாகவே எடுத்து சாப்பிட்ருப்போம். இப்போது இந்த கார்ன்ஃப்ளவரோட இந்த கேரட் ஜூஸை வந்து நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்டு. நம்ம நெய்யில் அதை செய்யும்போது அதில் போட்டிருக்கிற அந்த முந்திரி பருப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்தளவுக்கு கணம் தேவையோ அந்தளவுக்கு நமக்கு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம அதை வந்து ரெடி பண்ணி கட் பண்ணி கொடுக்கலாம். வாங்க இப்போ கேரட் அல்வா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு போய் பார்ப்போம். பாருங்கள், வாயில் வச்சதும் சட்டுன்னு கரையக்கூடிய அளவுக்கு கேரட்டை வச்சு நம்ம வித்தியாசமான முறையில் அல்வா ரெடி பண்ணியாச்சு. நான் இந்த அளவு கணம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு கணம் தேவையோ அந்த அளவுக்கு பாத்திரத்தில் கனமாக விட்டுக்கலாம். நான் இப்போது சூப்பராக ரெடி பண்ணிட்டேங்க. வாங்க இப்போ கேரட் அல்வா ரெடி பண்ணலாம். கேரட் அல்வா வித்தியாசமான முறையில் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துகிட்டு தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ காய் திருவுறதில் நம்ம திருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், கேரட் வந்து இது போல் நான் நல்லா திருவி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிருவோம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிருவோம். பாருங்கள், இது மாதிரி நான் கூழ் போல் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு வடிகட்டியில் நல்லா வந்து நம்ம வடித்து அதில் இருக்கிற சாறு பூரா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வந்து வடிகட்டி போட்டு வடிச்சிருங்க. சக்கையை தனியாக பிரிச்சுருங்க. அந்த சாறு தான் நமக்கு மெயினு. கேரட்லேருந்து ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்தாச்சு, புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எந்த இதில் நம்ம அளந்தோமோ அதில் ஒரு அளவுக்கு தண்ணியை அதில் சேர்த்து நல்லா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சிட்டு நம்ம கேரட்டோடு நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா அது கட்டி பட்டுரும். அதனால் தனியாகவே நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட்டோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை வந்து நான் கேரட்டோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒன்றா கலரி விட்டாச்சு. இப்போ எப்படி அல்வா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் ஒரு 10 முந்திரி சின்ன சைஸாக உடச்சி வச்சுருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இப்போ முந்திரியெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. நல்லா அந்த நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கேரட்டு, அதை வந்து இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கீழே உறைஞ்சிருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு இதை சேர்த்துட்டு அடுப்பை வந்து கூட வச்சுருங்க. நமக்கு சீக்கிரமே வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே கெட்டிப்பட்டுரும். அதனால் அடுப்பை கொஞ்சம் கூட வச்சு முதல்ல குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஊற்றின 2 நிமிஷம்தான் நமக்கு வந்து அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ அடுப்பை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். சீக்கிரமே நமக்கு இது ரெடி ஆகிடும். லேசாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறேன். இப்போ வந்து நான் அடுப்பை வந்து கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். என்னென்னா அடுப்பை வந்து குறைச்சி கூட வச்சு தான் இதை நம்ம குக் பண்ணணும். ஒரே போல் கூடவும் வைக்க முடியாது, ஒரே போல் குறைச்சும் வைக்க முடியாது. அதனால் நான் இப்போ கொஞ்சம் கூட வச்சுட்டு இதை குக் பண்ணுறேன். ஓரளவு கெட்டிமானோன்னு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கெட்டிப்பட்டு தரல ஆரம்பிச்சிருச்சு. 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ கேரட்டுக்கு 150 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் நமக்கு. நல்லா சர்க்கரை வந்து பாகு நமக்கு இலகையில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அப்புறம் திரும்பவும் நமக்கு கட்டி கொடுத்துரும். ரொம்பவே நெய் தேவை கிடையாது. இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு நெய் இருந்தால் போதும். இப்போ சீனி பாகு கரைஞ்சிட்டு மறுபடியும் நமக்கு கெட்டி கொடுக்கட்டும். அடுப்பு வந்து இப்போ கூடவே வச்சுருங்க. பாகு வந்து நமக்கு சீக்கிரமே அப்போ தான் வந்து ரெடியாகி கொஞ்சம் கெட்டிமமாக ஆகும். நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், சர்க்கரை வந்து நல்லாவே நமக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு வந்த பிறகு அப்படியே நெய் தடவின பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்து ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு
நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்த பிறகு நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுருங்க. இதே மெத்தடில் நம்ம பீட்ரூட்டும் செய்யலாம். பீட்ரூட்டையும் இதே போல் சீவிட்டு நம்ம அரைச்சி அதே மாதிரி ஜூஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரோடு சேர்க்கலாம். இப்போ நல்லா நமக்கு ஓரளவு கெட்டியாகட்டும். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா நமக்கு திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. நம்ம வந்து பெரும்பகுதி நான்ஸ்டிக்கு அல்லது இரும்பு கடாயில் இது செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி திரண்டுருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். இதுக்கு மேலே அதிகமாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து முருகுன மாதிரி ஒரு மாதிரி டைட் ஆயிரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை நெய் தடவின பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிடலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு பிளேட்டில் நான் வந்து நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் இருக்கிற அல்வாவை இதில் சேர்த்துடலாம். நமக்கு அப்படியே பாத்திரத்துலேயே ஒட்டாது, நல்லா வளவளப்பாக நமக்கு வந்து கிடச்சிரும். அது அப்படியே நமக்கு எந்த அளவு கனம் வேணுமோ அந்த அளவு கனமாக நம்ம போட்டுக்கலாம். இதை 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், அப்புறம் நம்ம இதை கேக் போட்டுடலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆறுன மாதிரி லேசாக நமக்கு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதை பிளேட்டில் நம்ம அப்படியே மட்டப்படுத்தி விட்டுடலாம். நான் ஓரளவுக்கு நைஸாக தான் இதை பரப்பி விட்ருக்கேன். இது நல்லாவே ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேக் போடுறத பார்க்கலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து பீஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். ரொம்ப வளன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும். எந்த அளவுக்கு உங்களுக்கு கனம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பாத்திரத்தில் கனமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.